இந்த உலகத்தில் அனைத்திற்கும் பிறப்பு மற்றும் இறப்பை நிகழ்த்துவதே இயற்கைதான். இந்த இயற்கையை காதலிப்பவன் இந்த பிறப்பு மற்றும் இறப்பிற்கு நடுவில் இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள்கிறான். செயற்கை என்று சொல்லப்படும் பல விஷயங்களுக்கும் மூலதனம் இயற்கைதான் என்று நம்பும் ஒருவன் தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், பொருட்கள், மனிதர்கள், மற்ற உயிரினங்கள் என அனைத்தையுமே காதலிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கிய தருணம்தான் இந்த குறும்படத்தின் கதை. ஹாய், உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேரு இனியவன். நம்ம 2 பேரும் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும். இந்த பிக் பேங் தியரி பத்தி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒன்றுமே அற்ற ஒன்றிலிருந்து எல்லாம் தோன்றியது. அதாவது நம்ம கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்னிலிருந்து அதே கண்கள் பார்த்து பிரமிக்கக்கூடிய பல விஷயங்கள் உருவாயிருக்கு. இதுல என்னோட நம்பிக்கை என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு விஷயம்தான் காதல். ஆட, இது உனக்கும் புரிஞ்சிருச்சா? சூப்பரு. சரி, இந்த நம்பிக்கை பத்திலாம் நம்ம அப்புறம் டீட்டெயிலா பேசுவோம். எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய காதல் அனுபவங்கள் இருக்கு. அதுல முக்கியமானதை நான் உன்கிட்ட சொல்லி ஆகணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். அது கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃபீல்டு ஒர்க்ன்றதுனால அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு பைக் கொடுத்தாங்க. All the best, Mr. Iniyavan. Thank you, sir. ஹாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட, எங்க வாழ்க்கையை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். Clever over the top of the
man up inside the circle. Ashok Patel, and that is 7 overs gone, 67 without loss. And Christian to catch another slow delivery. Another 6. That's the breakthrough RCB wanted. Was there, the idea was correct, but the execution wasn't. Dan Christian fixed his first. Yashasvi Jaiswal picked up from it. He wanted to keep going, Jaiswal. He started off brilliantly. 31 he goes for Sydney set for one. புரிஞ்சு நீ ஸ்டார்ட் ஆக மாட்டேன் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் நிறைய குடிச்சதுனால நீ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிற கரெக்டா? சாரி ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆயிடுறா ப்ளீஸ். சூப்பர் யானி. வேணும்னா இன்னும் கொஞ்சமா குடிச்சுக்கிறேன். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன பண்றது டார்லிங், பெட்ரோல் பங்க் கிட்டேயே கொண்டு வந்து எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா 20 ரூபா தான் இருக்கே, 16 கிலோமீட்டர் போகணும். நான் வேற உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். என்ன பண்றது? சரி பாப்போம். சார் ஒரு 20 ரூபா பெட்ரோல் போடுங்க. இந்திரா நகர் வரைக்கும் போனோம், போடுங்க. இந்திரா நகர் வரைக்குமா? 14-17 கிலோமீட்டர் இருக்குமே. அவ்வளோதான் இருக்கு சார். இந்த நோட்டு செல்லுமா? ஆளை பார்த்தா டேங்க் ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கான். என்னடா இங்கே ஆஃப் ஆயிட்ட? அப்பு டவுனு ரைட்டு. டார்லிங், டென்ஷன்ல எனக்கு மூளை வேலை செய்யல. ₹20 பெட்ரோல்ல 16 கிலோமீட்டர் வந்திருக்கும். இதுக்கு காரணம் நீ என் மேல வச்சிட்டு இருக்க காதல்னு சொன்னா இந்த உலகம் நம்புமா? ஆனா நான் நம்புறேன். குட் நைட். ஆனால் ஒரு 2 வருஷம்தான் இந்த சந்தோஷம்லாம் நீடிச்சது. சார் இது எனக்கு ஒரு பெரிய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அதனால தான் இந்த வேலையை விட வேண்டிய நிலைமை. இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை தான், பட் வேறு வழி இல்லாமல் தான் விடுறேன் சார். That's okay. நம்ம எதிர்காலம் தான் நமக்கு முக்கியம். All the best for your future career. தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த கம்பெனி ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு ஒரு பைக் கொடுத்தீங்க இல்லையா, அது டிப்ரிசியேஷன் இல்லாமல் முழு ப்ரைஸ் கொடுத்து நான் வாங்கிக்கலாமா? அந்த மாதிரி ரூல்ஸோ ஆப்ஷன்ஸோ நம்ம கம்பெனியில் இல்லையே. இனியவன், கம்பெனி மூலமாக கிடைச்சிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும், எக்ஸப்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்.
புரோட்டோகால். என்ன மன்னிச்சிரு. நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் என்னால் உன்னை சொந்தமாக்கிக்க முடியல. சாரி. இனியவன், இதானே உங்க பைக்? ஆமாம் சார். இந்த சாவி கண்டிஷனை செக் பண்ணிட்டு முகிலன் கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். இதுதான் என்னோட நம்பிக்கை, என்னுடைய காதல். என்னோட காதல் எவ்வளோ உண்மைன்னு நான் உணர்ந்த ஒரு தருணம் இருக்கு. என் பைக் என்னை விட்டு பிரிஞ்சு 1 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான தருணம். யாருன்னா ஃபோன் பண்ணுங்கப்பா. என்னாச்சு? சின்ன வயசு போல இருக்கு. ஆட்டோவில் வந்து இறங்கினாரு, கார்கார வந்து இடிச்சிட்டு போயிட்டான். ரொம்ப பிளட் ஆயிடுச்சு. தெரிஞ்சவங்களுக்கு யாரும் இல்லை. என்ன சார் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அங்க ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஹலோ, ஆம்புலன்ஸ். வாங்கப்பா, ஹெல்த். இவருக்கு நீங்க என்ன வேணும்? சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வேணா இவங்க சொந்தக்கார வர இருக்கு, நான் கூட இருக்கேன். ஓகே. நீங்க வண்டி எடுங்க, நான் என் வண்டியில ஃபாலோ ஓகே பண்றேன். சார். வர வர அவ்வளோ நேரமா அந்த நல்ல மனுஷன் மூலமா என் உயிருக்காக போரானது என்னோட பைக் தான்.
இதுதான் என்னோட நம்பிக்கை. என்னுடைய காதல். சரி, நாம 2 பேரும் நம்ம வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கலாமா? நாம 2 பேரும் சேர்ந்து தொடங்க போற இந்த பயணத்துல நம்ம 2 பேரால ஒரு சின்ன உயிருக்கு கூட எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது. அட, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. புரிஞ்சிருச்சு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.